இந்திய அரசின் வருவாய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மறைமுக வரியாக 10 ரூபாய் ஒரு லிட்டருக்கு குறைக்கப்பட்டிருக்குது. ஒரு பேரல் $70 இருந்து $128 உயர்ந்திருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம அரசாங்கம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அத 10 ரூபாயை குறைச்சிருக்குது, சப்சிடைஸ் பண்ணிருக்குது. விலை இப்படி ஒரு பக்கம் விண்ணை மூட்டுற அளவுக்கு ஏறிட்டு இருக்க நேரத்துல எட்டுவதன் காரணம் பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடி ஏற்படும். வரிகளை இவ்வாறு ரத்து செய்வதன் மூலம் 1.55 டிரில்லியன் டாலர் அளவுக்கு வருவாய் இழப்பு இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்படும்னு பொருளியல் அறிஞர்கள் கூறுறாங்க. எரிபொருளோட விலை உயர்வது அதிக காலம் நீடிச்சா எதிர்வரக்கூடிய 2027 நிதியாண்டிற்கான பொருளாதார பற்றாக்குறையாக 4.5% எதிர்பார்க்கிறாங்க. அதை தாண்டும், இதை விட பொருளாதார பற்றாக்குறை அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரசு சப்சிடைஸ் பண்ணுது, அதாவது மானியத்தை அரசு வழங்குவதன் காரணமாகத்தான் சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை அதிகமா இருந்தாலும் நமக்கு அதே விலையில பெட்ரோல் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அரசாங்கமும் கொஞ்ச காலத்துக்கு தான் சப்சிடைஸ் பண்ணும் முடியும். எவ்வளவுதான் அதுவும் பணத்தை உள்ள நிரப்பிட்டே இருக்கும் அந்த இடைவெளியை போட்டு மானியத்தை அது நிறுத்தும் போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இங்கே ஏற்படும். 38% பொருளாதாரமானது இந்தியாவிற்கு வளைகுடா நாடுகள்ல தான் வருது. 24-25 கணக்குப்படி இந்தியாவிற்குள் வந்த $135.4 பில்லியன் வருவாயில வளைகுடா நாடுகள்ல இருந்து வந்தது மட்டும் பாத்தீங்கன்னா $51.4 பில்லியன். சரிங்களா? இது கிட்டத்தட்ட நாம அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணி உபரிய ஈட்டுறோம்ல, அதை விட இது அதிகம். இந்திய தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா எண்ணெய் நிறுவனங்கள்லயும் கட்டுமான நிறுவனங்கள்லயும் சில்லறை வணிகத்திலயும் அங்க வளைகுடா நாடுகள்ல பெரிய அளவுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போரின் காரணமா பாத்தீங்கன்னா இந்த தொழில் அனைத்துமே பெரிய அளவுல பாதிப்புக்குள்ள இருக்கு. மார்ச் 2026 கணக்குப்படி 2,20,000 தொழிலாளர்கள், அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் பகுதியிலிருந்து மட்டும், வளைகுடா பகுதியிலிருந்து மட்டும் வெளியேறி இருக்காங்க. பெரும்பாலும் கேரளா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள். இப்ப அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு வருவாயானது வந்துட்டு இருக்கு. வேலை செஞ்சு அந்த வருவாய் மூலமா அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராம பொருளாதாரமே நெருக்கடிக்கு உள்ளாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு பாத்தீங்கன்னா 94.78 வலுவா சரிஞ்சுக்கிட்டே வருது. அது ஒரு பக்கம். எண்ணெய் மற்றும் எரிவாயோட விலை 5வது வாரமும் அப்படியே உயர்வாவே இருப்பதன் காரணமா பங்கு சந்தை மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவுல. மாதத்துல மட்டும் உலக முதலீட்டாளர்கள் $3 பில்லியன் மதிப்பிலான பங்குகளை இந்தியாவிலிருந்து விடுவித்து அமெரிக்க டாலர்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியா எதிர்கொள்ளும் பொருளாதாரம் எப்படி இருக்கும்னா